இப்போ கிராமத்தில் ஆடுகள்லாம் இப்படி ஒன்று ரெண்டு அங்கங்கே மேயுதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆடு அங்கே ஒரு 2 ஆடு மேயுது. 2 ஆடு மேய்ஞ்சிருந்தது, ஒரு ஆடு 3 4 இந்த ஒரு ஒன்று குட்டி 5 அது மாதிரி ஒரு 4-5 ஆடு ஒரு வீட்டுக்கு. கிராமத்துலலாம் கால்நடைகள் அப்படியே மேய விட்டுட்டு இந்த வளர்ப்பில் தான் அவங்க ஓரளவு. அதுமாரி பசு மாடு வச்சுருந்தாங்கன்னா பால் கறந்து டெப்போவுக்கு கொடுப்பாங்க. அதேமாரி இன்னும் இந்த கலாச்சாரங்கள் தான் போயின்னு இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு வருமானம் தேவை. அப்புறம் இது கவர்மெண்ட்டில் இந்த வேலைன்னு கொடுப்பாங்க, 100 நாள் வேலை, அதெல்லாம் இதை கொடுத்துட்ருப்பாங்க. வருமானத்துக்காக ஆடு வளர்ப்பாங்க. 4-5 ஆடு வச்சுருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5-6 ஆடு அப்படியே மாற்றினா கிடா ஆடாக இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க. பெண்குட்டியாக இருந்தால் அது வளர்ப்பாங்க மேலே குட்டி போட்டு. ஆடுகளுக்கும் சில குறிப்பிட்ட காலங்களில் மழை காலங்கள்லாம் நோய்கள்லாம் வரும், அதுலேருந்து பாதுகாக்கணும். பட் மேய்ச்சலுக்கு இப்படியே விட்ருவாங்க. தரிசு நிலங்களில் எங்கெங்கே புல்லு மழை பெஞ்சு புல் முளைச்சிருக்கும், அது அப்படியே மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இதுக்கு தனியாக தீவனங்கள்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க. இது வந்து இன்றைக்கும் ஒரு 20% ஆஃப் த கிராமப்புறத்து மக்கள்லாம் பிழைப்புக்கு நியாயமாக பிழைக்கிறதுக்கு இதுமாரிலாம் வழிவகை செஞ்சுட்டு ஓடிட்டுருக்கு கிராமங்களில். அது மாறாமல் இருக்குது, பழமை மாறாமல். நன்றி. ராமசாமி, வில்லேஜ், மேற்கு திருவாரூர், கிடாரங்கொண்டான். தேங்க்யூ.